அதாவது மௌத் ஒரு சிறந்த உபதேசி. மௌத்தே ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய உபதேசி. அந்த மௌத்தை நினைச்சாலே அவன் அல்லாஹ்க்கு மாறு செய்ய மாட்டான். அப்ப எனவே இந்த இடத்துல நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இதை சொன்னாங்க? அக்ஸிருதிக்ர ஹாதிமில் லதாத், ரைட், அமல் செய்யணும். ஆனா இன்னும் ஒரு இடத்துல சொன்னாங்க, அதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துடைய சிந்தனை அதிகப்படுதுன்னு சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா யதமன்னயன்ன அஹதுக்கும் அல் மௌத, உங்களை யாரும் மௌத்த ஆசை வைக்க வேண்டாம்னாங்க. நினைவுபடுத்துறது வேற, ஆசை வைக்கிறது வேற. ஏன் இப்போ உதாரணமா ஒருவருக்கு வாழை பிடிக்கலன்னா தற்கொலை செஞ்சு செத்து போய்த்தாரு பாருங்க. அவர் என்ன மௌத்தை பத்தி அவர் கணக்கு இல்லை, அதே அவர் உடனே செத்து போய்த்தாரு, எல்லாம் என்ன புகழ்ந்து கூட பேசலாம். ஆனா உண்மையான ஈமான் உள்ள மனிதன் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கஷ்டத்திலும் போது அல்லாஹ்வை நெருங்கிறது தான் வழிபாடாக, அந்த வழியாக எடுப்பானே தவிர உடனே தன்னை மாய்த்து கொள்ள மாட்டான். அப்ப நீங்க உங்களை அழிச்சு கொள்ளாதீங்க. ஆனா மௌத்திர சிந்தனை தான் அமல் செய்வான். மௌத்த ஆசை வைக்கிற எல்லாரும் ஆசை வைக்கலாம்.